வணக்கம், நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. குளிர்காலம் வருதுன்னா வாத நோய்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். இப்போ பொதுவாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரவாங்கி முடக்குவாதம் அதிகமாக வலியை தரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குளிர்காலம் நமக்கு இருக்கும். பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே அதிகமான வலி, கை கால்களில் அதிகமான வலி, முக்கியமாக கால் விரல்கள், கை விரல்கள், அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி அதிகமாக நமக்கு இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே கை விரல்களில் மடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குளிர்காலம் தொடங்கின பிறகு நோயோட தன்மை அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா இரவு நேரங்களில் நைட்ல எஸ்பெஷலி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பெயின் ரொம்ப சிவியரா இருக்குன்னு சொல்லுவாங்க. தூக்கத்திலே என்னால் வலியை தாங்க முடியல, தூங்கிட்டு இருக்கும்போதே நான் முழிச்சுக்கிறேன், இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக ஃபீவர் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு உள்காய்ச்சல் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிகமான ஃபீவர் வர்றதே நம்ம பார்க்க முடியுது. பொதுவாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் பிளட்ல டெஸ்ட் எடுத்து நம்ம பார்ப்போம். அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் நார்மல் ரேஞ்சில் இருந்தும் ஒரு சிலருக்கு இந்த முடக்குவாதத்திற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஆர்ஏ இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம்ன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் இருக்கு, முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்க வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். அதாவது நம்ம கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். காலை தரையில் ஊனி வெறும் தரையில் நம்ம நடக்கிறத இந்த காலத்தில் நம்ம அவாய்ட் பண்ணணும். கால்கள் ஏதாவது ஒரு செப்பல் போட்டோ இல்லை சின்ன நம்ம தண்ணி ஊற்றுறத இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். நிச்சயமாக குளிக்கிறதுக்கு வெந்நீரை பயன்படுத்தலாம். வெந்நீர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா ஸ்பெஷலாக இந்த வாத நாராயண தைலம் கொடுக்குறோம், சிட்ராமூட்டி தைலமும் கொடுக்குறோம். இந்த தைலத்தை எங்கெல்லாம் வலி இருக்கோ குளிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம இதெல்லாமே அப்ளை பண்ணிட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு வரும்போது அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த உணவு முறைகளில் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். புளி சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். புளி சேர்த்து நான் செய்யக்கூடிய உணவுகள் அதிகமாக நம்ம காரக்குழம்பு இல்லை வத்த குழம்பு புளிப்பாக நிறைய சாப்பிட்றன்றது தவிர்க்கணும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உணவு சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்றத நம்ம வழக்கத்தில் கொள்ளணும். முக்கியமாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும்போது உணவு முழுக்க நம்ம அப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபுட் எடுக்கிறது நல்லது. இதில் கஷாய வகைகள் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடிய கஷாய வகைகளை எடுக்கணும். அதாவது முக்கியமாக பவளமல்லி இலை கஷாயம் ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக நம்ம மருதம்பட்டை, மாவிலங்கப்பட்டை, பரமஞ்சள், இது மூன்றும் சேர்த்து ஒரு கஷாயம் கொடுக்குறோம். இதுதான் வாதநாச கஷாயம்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த கஷாயம் கொடுத்து தொடர்ந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மந்த் ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த கஷாயத்தோட மருந்துகளும் சேர்த்து எடுத்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லா குறைஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் இருக்கிறவங்க இந்த வாதநாச கஷாயம், மருதம்பட்டை, மாவிலங்கப்பட்டை, மரமஞ்சள் தேவையான, இப்போ ஒரு சிலருக்கு ஃபீவர் இருக்குன்னா இது கூட கொஞ்சம் கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த கஷாயத்தை குடிக்கும்போது உடல் வலி, அதிகமாக உடல் உஷ்ணம் இல்லை உட்காய்ச்சல் இருக்குன்னா நிச்சயமாக குணம் தரும். ஸோ முடக்குவாதத்திற்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி முடக்குவாதம் இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கஷாய வகைகளும் உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணனா இந்த குளிர்காலத்தில் ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் அதிகம் ஆகாமல் அந்த வலியிலிருந்து நம்ம குணம் பெறலாம். நன்றி.